ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வெங்காய பக்கோடா செய்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ போய் கேட்டாலும் ஆறுனா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் நம்மளுக்கு செய்ய வரலையேன்னு ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். வீட்லேயும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி வெங்காய பக்கோடா செய்யலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் இப்படி வெட்டிட்டு, வெட்டினதோடு இல்லாமல் இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சு உதுத்தி விடுங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். அதை நல்லா வந்து கையில் பிசைஞ்சு உதுத்தி இந்த மாதிரி விட்டுருங்க. உதுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கங்க. உப்பு சேர்த்திட்டு அப்போ மறுபடியும் அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்தி பிசைஞ்சு விடுங்க. கூட இதோட ஒரு 3 பல்லு பூண்டு, பெரிய பூண்டாக இருக்கிறனால நான் 3 பல்லு போட்டிருக்கேன். அப்படியே அந்த தோலோடைய நல்லா 1 2 இடித்து இப்போ இந்த வெங்காயத்தோட சேர்த்திக்கலாம். இந்த பூண்டு வந்து போடுறப்ப எப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக தான். பச்சை மிளகாவையும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு வெங்காயத்தோடு சேர்த்திக்கங்க. இதை வந்து எப்போதுமே இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துறப்ப எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தோடு பிசைஞ்சு விடணும். பாருங்கள், பெருங்காயத்தையும் சேர்த்திட்டு வெங்காயத்தோடு நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்துறப்ப வெங்காயத்தோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விடணும். இது வந்து பொறுன்னு வர்றதுக்காக சோடா உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு 1 கப் கடலை மாவு, இது ஒரு 60 to 70 கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். 1 கப் கடலை மாவு, அதையும் போட்டு நல்லா தூவி விட்ட மாதிரி போடுங்க. 1க்கு ஒரு 1/4 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இப்போ நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதையே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த மாவெல்லாம் வெங்காயத்தோட சுற்றியும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், மாவு வந்து ஃபுல்லாக வந்து பிறண்டுருச்சு. லைட்டாக அதோட தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பிசுக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சிருங்க. 1/4 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி அளவு எடுத்து ஊற்றினோன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். அதனால் லேசாக 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், லைட்டாக அந்த பிசுக்காகவும் இருக்குது, உதிரியாகவும் இருக்குது, அந்த வெங்காயமும் தெரியுது. அப்போ தான் வந்து வெங்காய பக்கோடா தூள் பக்கோடா மாதிரி வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் காஞ்சுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள். நல்லா வந்து பொறுன்னு வருது. அதுக்கப்புறமேலு உதுத்தி விட்ட மாதிரி இப்படி போடுங்க. ரொம்ப தண்ணி விட்டோம்னா கையில் பிசுக்குன்னு ஒட்டிட்டு உதுத்துறதுக்கு கூட வராது. இந்த மாதிரி வந்து உதுத்தி பரவலாக விடுங்க. ரொம்ப நிறையா போட்டுட்டாலும் மொத்தமாக ஒட்டுன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வராமல் பஜ்ஜி மாதிரி ஆன மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் அந்த வெங்காயமும் தெரியணும். வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு எடுத்து அந்த மாவோடையும் சேர்த்து பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறையா மாவு போட்டாலும் பஜ்ஜியாட்ட போயிட்டு நல்லாவே இருக்காது. பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் லேசாக வந்து 1 2 தடவை திருப்பி திருப்பி விடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது நிறையா எண்ணெயும் உறிஞ்சாது. இது அப்படியே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெயும் அது வந்து உறிஞ்சிக்கும். அவ்வளோதான். ஈவினிங் காஃபியோடு சேர்த்து இது சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த வார ஸ்நாக் இது போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.